ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாம் முடிஞ்சு நம்மளுக்கு ஆன்சருக்கையும் டென்டேட்டிவ் ஆன்சருக்கையும் விட்டுட்டாங்க. ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனும் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணாலும் ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப்னுடைய பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அந்த டவுட் வந்து கேட்குறீங்க. சில பேர் எல்லாருமே இந்த கேள்வி கேட்டதுனால இதை நான் ஒரு வீடியோவை நான் போட்டு எல்லாத்துக்குமே நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் போட்டோம். ஓகேங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ கட் ஆஃப் வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் போட்டோம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது என்னன்னா, சார் டென்டேட்டிவ் கீ படி நீங்கள் போடுறீங்களா, இல்லை ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி போடுறீங்களா, இந்த வேகன்சிக்கு போடுறீங்களா, இல்லை வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலாக வருமா அந்த வேகன்சிக்கு போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. நான் வந்து சொன்னதை நீங்கள் கவனிக்கல, அதனால நீங்கள் கேட்குறீங்க. சரி, ரைட்டு. இதை நான் ஒரு இதாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸில் வீடியோவில் நான் இன்னும் இதை வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க என்ன இதுபடி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025 புரியுதுங்களா? குரூப் 4 2025 தேர்வுக்கான கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 157 கொஸ்டின் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 157 கொஸ்டின் சொல்லியிருந்தோம். இது பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கம்மியாக 156 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 156 கொஸ்டின் சொல்லியிருந்தோம். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152 கொஸ்டின் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 152. எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 151. ஸோ பிசிஎம் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் 148 அந்த மாதிரி ரேஞ்சு என்னமோ சொல்லியிருந்தோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டைப்பிஸ்ட் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 4 மார்க்ஸ் குறையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 4 மார்க்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ 4 மார்க்ஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 152 அல்லது 53 அந்த மாதிரி ரேஞ்சு சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 151 அல்லது 152 ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 148 147 148 அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு 146 147 அந்த மாதிரி ரேஞ்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் டைப்பிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் நம்ம லெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸ்டெனோலையும் கூட ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க, டவுட் கேட்டிருந்தீங்க, நான் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃபாக ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? கட் ஆஃபாக ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பிசி எம்பிசிக்கு 156 நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152 கொஸ்டின் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து இதை விட அதிகமாக போகிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது. முதல்ல நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை விட அதிகமாக இப்போ 156 நம்ம சொல்கிறோம்னா 157 158 போகிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது. எஸ்சிக்கு வந்து 152 தாண்டதுக்குலாம் ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது. இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் குறைஞ்சி வேணா வரலாம். ஓகேங்களா? இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் குறைஞ்சி வேணா வரலாமே ஒழிய இதை தாண்டி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது என்னன்னா, எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 500க்கு மேலே போட்டவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஒன்று சொன்னேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீ படி நான் சொல்லலை. ஓகேங்களா? நான் டென்டேட்டிவ் கீ படி என்ன பண்ணல, கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணலை. புரியுதுங்களா? கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நான் என்ன பண்ணல, டென்டேட்டிவ் கீ படி பண்ணல. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் நான் என்ன பண்ணுறேன், ப்ரிடிக்ஷன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் கீழே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணதில் ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் மாற்றுறாங்க. சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, சில இதுக்கு ஆல் கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு 5 கொஸ்டினாவது நம்மளுக்கு என்ன ஆயிரும் வந்துடும். ஓகேங்களா? அவங்க கொடுக்குற ஃபுல்லுமே நம்மளுக்கு வராது. ஏன்னா டென்டேட்டிவ் இப்படி நம்ம ஆல்ரெடி ரைட் வாங்கியிருப்போம், அதுக்கு நம்மளுக்கு ஆட் ஆகாது. ஓகேங்களா? சில தப்பு வாங்கியிருப்போம், இப்போ அவங்க மாற்றும் போது நம்மளுக்கு கிடைக்கும், ஆள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் போய் பாதி நம்மளுக்கு ஆட் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன்படி தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கு நம்ம போட்டோம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ 157 நான் ஜென்ரல் கோட்டாவுக்கு போடுறேன்னா, இப்போ இந்த 4 கொஸ்டின்ஸ் இப்போ அது இல்லை டென்டேட்டிவ் எப்படின்னா இப்போ 153 தான் அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? டென்டேட்டிவ் எப்படி பார்த்தா இப்போ 153 தான் அவங்க இருப்பாங்க. ஓகே, ஆனால் ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாக 157 வந்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ பிசி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 156 சொல்கிறேன்னா இது ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அவங்க இப்போ இருக்கிற ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 151 152 ரேஞ்சில் தான் இருப்பாங்க. 150ல கூட இருக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் மாறும். அவ்வளோதான்.
ஒரு 150 ப்ளஸ் ஒரு 151 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னது 156 ரேஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ டென்டேட்டிவ் இப்படி இருக்கிறவங்க ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி வந்துடும். இப்போ எஸ்சி வந்து நான் 152 சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 147 ஓகேங்களா, ஒரு 147 148 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க 152க்கு வந்துருவாங்க. புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்றது. இப்போ நான் சொல்லியிருக்கிற கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் கட் ஆஃப் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? 10 கீ படி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 மார்க் குறைச்சிக்கோங்க. நான் போட்ட கட் ஆஃப்ல வந்து 4 மார்க் குறைச்சிக்கோங்க. ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது நீங்கள் உங்கள் மார்க்கை பார்க்க போறீங்க. ரைட்டுங்களா? அதை வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ வந்து என்ன மார்க் வருதோ அதுதான் இப்போ நான் போட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அதுதான் வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி தான் நான் என்னுடைய கட் ஆஃப் என்ன பண்ணியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். யாரும் இதில் எந்தவித கன்ஃபியூஷனுமே ஆக தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக நான் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை 160 ப்ளஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது ரொம்ப ரேரு. அவங்க அப்படி தான் வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 155 ஓகேங்களா 155லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது ஒரு அவ்வளோதான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த 150 ஓகேங்களா இந்த 150லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் போன தடவை எப்படி 170க்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி ஒரு 2000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ படி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் டென்டேட்டிவ்னு நினச்சிக்கோங்க. டென்டேட்டிவ்ல இது இருந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் கீ படி எல்லாமே டபுள் ஆகி போயிடும். புரியுதுங்களா? ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி எல்லாமே டபுள் ஆகி போயிடும். அப்போ எந்த கட் ஆஃபும் இல்லை, போன வருஷம் கட் ஆஃப் மாதிரியே வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கணக்கு போட்டு எல்லாமே ஃபைனல் ஆன்சருக்கு வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கிறேன். டென்டேட்டிவ் படி நீங்கள் நினச்சிக்கிட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மெசேஜ் பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி தான். பட் வேக்கன்சிஸ் மட்டும் இப்போ இருக்கக்கூடிய 3935 வேக்கன்சிஸ்க்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற கட் ஆஃப் வந்து இப்போ டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற 3935 வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேகன்சிஸ்க்கு மட்டும்தான் இப்போ நான் கட் ஆஃப் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீ வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். ஃபைனல் ஆன்சர் கீ வச்சு என்ன பண்ணியிருக்கிறேன் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஃபைனல் ஆன்சரில் ஒரு 4 to 5 கொஸ்டின் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு கட் ஆஃபாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? வேகன்சிஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கட் ஆஃப் குறையும். ஓகேங்களா? வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கட் ஆஃப் குறையும். வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனோன்னா நானும் கட் ஆஃப் குறைப்பேன். ஓகேங்களா? குறைச்சி நான் இது போடுவேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஃபைனல் ஆன்சர் கீ படி. அதே மாதிரி இப்போ கொடுக்கப்பட்டுள்ள வேகன்சிஸான 3935 வேகன்சிஸுக்கு தான் இப்போ நான் போட்டிருக்கிறேன். அதை பிரித்து இப்போ 2100ன்னு நினைக்கிறேன். யார் ஜேஏபிஏஓ டைப்பிஸ்ட் வந்து 1100. ஓகேவா? ஸ்டெனோ வந்து எவ்வளோ இருக்குதோ இதுக்கு தான் வந்து நான் கட் ஆஃப் நான் இப்போ இருக்கிற கட் ஆஃப் இப்போ இருக்கிற நான் வேகன்சிஸுக்கு நான் போட்டிருக்கிறேன். இதில் யாரும் எந்தவித குழப்பமுமே அடைய வேணும். புரியுதுங்களா? ஸோ இதை பாருங்கள். வேகன்சிஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும்போது அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஓகே? அதனால் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் கட் ஆஃப் இன்னும் குறைஞ்சி வரும். இப்போ இருக்கிற கட் ஆஃப் வேகன்சிஸுக்கு தான் இது. இன்னும் வேகன்சிஸ் வந்து குறைய போகுது, இன்க்ரீஸ் ஆகும் போது நம்மளுக்கு கட் ஆஃப் இன்னும் குறைஞ்சி வரப்போகுது. ஓகேவா? அதனால் யாரும் எந்த வித உதவியும் பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.